ஹாய் வாரியர்ஸ், நம்ம எல்லாரும் பிஸியாக இருக்கோம். ஆனால் ஒரு கேள்வி, எதுக்கு பிஸி? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இன்பிட்வீனில் நிறைய மூமெண்ட்ஸ். ஆனால் ப்ராக்ரஸ்? பிஸியாகவும் இருக்குது, நிறைய எஃபர்ட்டும் இருக்குது, ஆனால் டிரெக்ஷன் இல்லை. இது டைம் ப்ராப்ளம் இல்லைங்க, இது த அட்டென்ஷன் டிஸார்டர். A scattered mind creates a stagnant life. நீங்க எந்த டைரக்ஷனுக்கு நோக்கி நீங்க போகணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க நீங்க எவ்வளோ பிஸியா எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்க லைஃப் ஒரே இடத்துல இருந்த இடத்துலயே இருக்கிற மாதிரியான ஸ்டாக்னேஷனை நோக்கி தாங்க போகும். ஈவினிங் நீங்க ஜாப்ல இருந்தோ இல்ல உங்க பிசினஸ் பிளேஸ்ல இருந்தோ வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் டிவி ஆன்ல இருக்கும், பிள்ளைங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மான்னு உங்களை நோக்கி வருவாங்க. உங்ககிட்ட வந்த உடனே ஒரு ஃபோன் கால் வரும். நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஃபோன் காலையும் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஈவினிங் டைனிங்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப பிள்ளைங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க அடுத்த நாள் என்ன செய்யணும் அல்லது அன்னைக்கு என்ன நடந்தது அதை பத்தின யோசனையிலேயே அவங்களுக்கு அரைமனதா பதில் சொல்லி உங்களோட பிரசன்ஸ் அங்க இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அந்த குவாலிட்டி டைம் கொடுக்காம உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேல்யூபிள் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணாம ஏதோ நம்ம வாழ்றோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாக்னேஷன்ல தாங்க உங்க டெய்லி லைஃப் போகுது. உங்க குழந்தைங்க இல்ல உங்க லைஃப் பார்ட்னர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா உங்க பிரசன்ஸ் 100% இல்லைனாக்க ஆன்சர்ஸ் ஃபேக்கா தானங்க இருக்கும். when your attention is divided, relationship weakens. இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய டேப்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு வச்சுக்கோமே. கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் ஸ்லோவா பண்ணுதுன்னா என்ன பண்ணுவீங்க? நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க டேபை தவிர மீதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது போல நீங்க உங்க வீட்டுல இருக்கிறப்ப உங்களோட ப்ரொடக்டிவிட்டி உங்களோட பிரசன்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து சந்தித்த நபர்கள், உங்க பிசினஸ்ல ஜாப்ல நீங்க பேசின விஷயங்கள், இப்படி எல்லா டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேமிலியில இருக்கிறப்ப ஃபேமிலிக்கு ஃபோக்கஸ்டாகவும் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறப்ப காலையில என்ன நடந்தது, ஈவினிங் நான் வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்யணும், அடுத்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தியோ பாஸ்ட பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்க என்ன வேலை செய்றீங்களோ அங்க அதுல ஃபோக்கஸ்டா இருக்கிறது எப்படி, அதற்கான சீக்ரெட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வாரியர்ஸ், ஒரு அக்கௌண்டன்ட் நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு நாள் 2 வேலையை ஒரே நேரத்துல செய்யறதா அவர் நினைச்சுக்கிட்டு ஒரு ஜீரோவை செக்ல எக்ஸ்ட்ராவா எழுதிட்டாரு. அது எவ்வளவு பெரிய கான்சிக்வன்ஸ்ல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தெரியுதா? இப்ப மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது நான் ஒரே நேரத்துல 2 வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் ஹம்பக். நீங்க ஒரே நேரத்துல 2 வேலையை செய்யறதா நினைச்சுக்கிட்டு செய்யறப்ப 2 வேலையுமே பெர்ஃபெக்டா நீங்க பிளான் பண்ண டைம்குள்ள முடிக்காம போத் பிரிங் இம்பர்ஃபெக்ஷன். 2 வேலையிலையுமே நீங்க சரியா முடிக்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாரியர்ஸ், டேலண்ட்ஸ் இருந்தா மட்டும் போதாது, ஃபோக்கஸ் இல்லைனாக்க உங்களுக்கான கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகாது. ஃபோக்கஸ் பில்ட்ஸ் கிரெடிபிலிட்டி, டிஸ்ட்ராக்ஷன் பிரிங்ஸ் யூ ஆல் லாஸ்ட் ஃபீலிங்ஸ். மிடில் கிளாஸ் சிண்ட்ரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? உங்க பாஸ் ஃபோன் பண்ணி ஒரு வேலை சொல்றாங்களா, உடனே எஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஏதாவது செய்ய சொல்றாங்களா, உடனே எஸ். உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது எல்லாம் கேட்கறாங்களா, உடனே எஸ். இப்படி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி கடைசியா உங்க லைஃப்ல உங்க கோல்ஸ்க்கான டைம் உங்களுக்கு இல்லாம அதனால வர்ற ரெக்ரெட்ஸ் இருக்கு. அதுதாங்க மிடில் கிளாஸ் சிண்ட்ரம். ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு மேல இருக்கிறவங்களோ நம்மளை நம்பி இருக்கிறவங்களோ நமக்கு எது கேட்டாலும் உடனே நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு செய்யறதுல நம்ம டைமை நமக்கே தெரியாம நாம டீவேல்யூ பண்றோம். அப்படி நம்ம டைமை நம்ம வேல்யூ பண்றது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கோல்ஸை நோக்கி நாம போகிறதுக்கான ஃபோக்கஸ் நமக்கு இல்லாம போகுது. ஆஃபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவரு யாரு என்ன கேட்டாலும் உடனே சொல்லிடுவாரு. நான் ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, நான் நோ சொன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்துக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றாரு. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவரோட லைஃப் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதே மாதிரியான சேலரி, அதே மாதிரியான ஸ்ட்ரெஸ், அதே மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் அவர் ஸ்ட்ரக் ஆகி இருக்காரு. இப்ப இதற்கு காரணம் அவரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இல்லைங்க, அவரை வேல்யூ பண்ணாம மற்றவங்களை எல்லாத்தையும் வேல்யூ பண்ணிட்டு அவரோட லைஃப் கோல்ஸ்ல ஃபோக்கஸ்டா இல்லாம இருந்ததுதான். நீங்க 2035ல இப்பையிலிருந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது அப்படின்னாக்க இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. நான் இந்த வீடியோல
லைஃப்ல ஃபோக்கஸ்டா நம்ம கோல்ஸை நோக்கி எப்படி நம்மளை தினம் தினம் நகர்த்துறது அப்படிங்கிறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்க யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல அவங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும், கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பீயிங் யூஸ்ஃபுல் இஸ் நாட் த சேம் அஸ் பீயிங் வேல்யூபிள். நம்ம பிரெயின் ஒரு டீப் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒன் ஜாப், ஒன் ஃபோக்கஸ், ஒன் மூமெண்ட், ஒன் டாஸ்க் அட் எ டைம். நீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு விஷயத்துல 100% ஃபோக்கஸ்டா பண்ணீங்கன்னா ரொம்ப குயிக்கான டைம்லயே அதை முடிக்க முடியும். ஏன், நீங்க யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த டைம்ல இருந்து இந்த நிமிஷத்துல 30 மினிட்ஸ்ல 40 மினிட்ஸ்ல நான் இந்த டாஸ்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல்ல நீங்க உட்கார்றீங்கன்னா ஈவன் ஷார்ட்டர் than தட் அதற்கு முன்னாடியே கூட அந்த வேலையை முடிக்க முடியும். ஏன்னா நம்ம பிரெயின் லவ்ஸ் ஸ்மார்ட் ரிவார்ட்ஸ். நம்ம பிரெயினுக்கு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணி ஒரு வேலையை அந்த ஷார்ட் டைம்குள்ள முடிப்பேன் அப்படிங்கறத இருந்தீங்கன்னாவே உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்னர் அல்கோரிதம் பில்ட் பண்ணும். உன்னால முடியும், நீ ஃபோக்கஸ்டா இருக்கிற, நீ கண்டிப்பா எடுத்த விஷயங்கள்ல வெற்றிகரமா இருப்ப அப்படிங்கிற ஒரு அல்கோரிதத்தை நம்ம பில்ட் பண்ணலாம். வாரியர்ஸ், நீங்க ஃபோக்கஸ்டா லேசர் கான்சென்ட்ரேஷனா ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க அதற்கு உங்களுக்கு நீங்க certain ரூல்ஸை கிரியேட் பண்ணணுங்க. ரூல்ஸ் இல்ல அப்படின்னாக்க உங்களோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ஷன் வின் பண்ணிட்டு போயிடும். இந்த ரூல்ஸை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஃபோக்கஸ் பவுண்டரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபோக்கஸ் பவுண்டரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் த என்ட்ரி பவுண்டரி. இப்போ இந்த என்ட்ரி பவுண்டரி அப்படிங்கிறது நீங்க எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான டைமை செட் பண்ணுங்க. அந்த டைமை செட் பண்ணதுல இருந்து வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் உள்ள என்டர் பண்ண விடாம நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றது தான் என்ட்ரி பவுண்டரி. அப்படி நீங்க என்ட்ரி பவுண்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எது எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனா வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்டா இருக்கலாம், இல்ல அது மாதிரி உங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்க வர்ற விசிட்டர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க பக்கத்து டேபிள்ல இருக்க உங்க கம்பெனியனா இருக்கலாம். இப்படி யாரெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்டடா ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் கொண்டு போறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஸ்னூஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஃபோக்கஸ்டா எடுத்த வேலையை வெற்றிகரமா முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் என்ட்ரி பண்ண விடாம உங்களை நீங்களே சேஃப் கார்டு பண்ணிக்கிறது தாங்க என்ட்ரி பவுண்டரியை சக்சஸ்ஃபுல்லா வைக்கும். இப்போ உங்க கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கான ரெண்டாவது பவுண்டரி டியூரிங் பவுண்டரின்னு சொல்றேன். இப்போ டியூரிங் பவுண்டரி அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி பவுண்டரியை செட் பண்ணிட்டீங்க. அந்த பவுண்டரியில் நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வர்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு நீங்க லேப்டாப்லயோ அல்லது சிஸ்டம்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஓப்பன்ல இருக்கலாம். அது பாப்அப் ஆகுறப்பவோ இல்ல நீங்க ஏதாவது கூகுள் பண்றப்ப அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் ஸ்கிப் பண்ணி போறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டியூரிங் பவுண்டரி. இல்ல நீங்க இந்த வேலையை அந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வரும். உடனே ஆஹா அதை நம்ம பெண்டிங் வச்சிட்டோமே, அதை முடிச்சுட்டு இதை முடிப்போம் அப்படின்னு நீங்க எடுத்த டாஸ்கை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு டாஸ்க் போறீங்க இல்லைங்களா, இதுதான் டியூரிங் பவுண்டரின்னு சொல்றேன். இப்ப டியூரிங் பவுண்டரியில நோ டிஸ்ட்ராக்ஷன், செட் த டைம், செட் த ஜாப், கம்ப்ளீட். ஏன்னா நம்ம பிரெயின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிரெயின் ரிவார்ட்ஸ் ஸ்மால் வின்ஸ், பிரெயின் ரிவார்ட்ஸ் எவ்ரி டாஸ்க் தட் யூ செட் அண்ட் யூ வின். அது உங்க கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். ஸோ டியூரிங் பவுண்டரியில என்ன வேலைக்காக நீங்க டிசைட் பண்றீங்களோ அந்த வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உலகமே சொன்னாலும் இல்ல நீ இன்னைக்கு இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க லைஃப்ல உங்க டைமை நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ண போறீங்க. ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கான மூணாவது பவுண்டரி த எக்ஸிட் பவுண்டரி. உங்களோட நாளுக்கான ஜாபை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸிட் பவுண்டரியில நீங்க போயே ஆகணுங்க. எக்ஸிட் பவுண்டரி அப்படிங்கிறது என்ன வேலையை எடுத்தீங்களோ அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அந்த ரெஸ்ட் கொடுக்கறது கில்ட் இல்லைங்க. நீங்க ஆஃபீஸ்லயே கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா என் மேனேஜ்மெண்ட் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிங்கிறது இல்லைங்க விஷயம். நீங்க அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுனால மட்டும்தான் அடுத்த ப்ரொடக்டிவா நீங்க ஜாப் எடுக்கிறப்ப உங்களோட ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அதற்காக எக்ஸிட் பவுண்டரியில ரெஸ்ட்டுக்கான டைம் கொடுங்க. மேபி ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், வாட் எவர், பட் மேக் ஷுவர் தட் யூ மேக் அன் எக்ஸிட் பவுண்டரி ஃபார் எ டாஸ்க் யூ டேக். நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும்னாக்க பவுண்டரிஸ் கிரியேட் பிரில்லியன்ஸ். நீங்க பிரில்லியன்டான ரிசல்ட் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. லேசர் ஃபோக்கஸ் உங்க லைஃப்ல உங்களோட டெய்லி ஒர்க்ல வந்தே சேரும். வாரியர்ஸ், இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நீங்க 7th டே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே
நீங்க இந்த சேலஞ்சில் ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பேட் ஆன் யுவர் ஷோல்டர், எஸ் யூ ஆர் மேக்கிங் இட். பட் இந்த ப்ராக்ரஸ்ல நான் உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்கிறேன். கேன் ஐ ஆஸ்க் யூ? இன்னையிலிருந்து டெய்லி 1 மணி நேரம் உங்க போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு நோ டிஸ்ட்ராக்ஷன் ஜோனுக்குள்ள நீங்க போங்க. அந்த 1 hour உங்க ஃபியூச்சருக்கான ஃபோக்கஸ்க்காக ஒர்க் பண்ணுங்க. நோ கம்பேரிசன், நோ காம்ப்ரமைஸ் இன் இட். நீங்க உங்க லைஃபை பில்ட் பண்றதுக்கு டெய்லி 1 hour, ஜஸ்ட் 60 minutes இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஃபோக்கஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், கண்டிப்பா கேரண்டீடா உங்களை 2035ல வேற லெவல்ல கொண்டு போய் வச்சிருக்கும். ஒரு ஒர்க்கிங் மதரு ஒர்க்ல இருக்கிறப்ப 100% கமிட்டடா ஒர்க்கை மட்டும் பண்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே 100% ஃபேமிலிக்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு ஒர்க்லயும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேமிலி லைஃப்லயும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகுது. they are happy in the family as well as they are happy in the work. இப்போ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸை கொடுக்குது. அவங்க ப்ரொஃபஷனையும் ஃபேமிலியவும் ரைட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் லைஃப்பில் நவ் என்னோட ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி என்னோட ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட். நான் எங்கே இருந்தாலும் அங்கே ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கான 100% டைம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட், செலிப்ரேட் யுவர் லைஃப். One priority work with full attention brings you momentum. நீங்க ஒரு வேலையில 100% priority கொடுத்து டெய்லி 1 hour ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு கிரேட் ஸ்டேஜ் உங்களை செலிப்ரேட் பண்ணுங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது one commitment, 1 hour every day. இந்த 1 hour every day-வை நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க there is no way that you will fail. அப்படி நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றப்ப ஒரு பயம் வரும், நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேனே, எங்க இது எனக்கு சக்சஸை கொண்டு வருமா அப்படிங்கிறதுக்கு. அந்த ஃபோக்கஸ்டா 1 hour ஒர்க் பண்றதுக்கு நான் விட்னஸ்ங்க. டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்றேன். இந்த 21 days சேலஞ்சுக்காக உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்காக டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க அந்த ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணி இப்போ என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். See you in the next video. Until then, bye bye. It's your Francis.